ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் சொன்னதை கேட்டு முடித்த 10 நிமிஷத்தில் துன்பமும் துயரமும் நிறைஞ்ச உன் வாழ்க்கையில் திடீரென திருப்பு முனையாக பல மாற்றங்கள் நிகழப்போகுது. காரணம் இல்லாமல் நான் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கலங்கிறத இப்போது நீ புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. உன் துன்பமான துயரமான வாழ்க்கையை சரி செஞ்சு இன்பத்தையும் ஏற்றத்தையும் கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா இப்போது உன்னை தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். நீ வேணும்னு கேட்ட எல்லா விஷயங்களையும் என் கைகளிலிருந்து பெற போகிற. நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் அதை நினச்சி கவலைப்பட வேணாம். உன் கண்ணீரை துடைப்பதற்கு இந்த வராகி அம்மா இருப்பது போலவே நீ கேட்டதையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பதற்கும் நான் இருக்கிறேன் என் செல்லமே. என்னுடைய அருள் மூலமாகவே நீ நம்பிக்கை வச்சது போல உன் குடும்பத்தையும் உன்னையும் காப்பாற்றி எல்லா நல்ல விஷயங்களையும் இந்த வராகியம்மா நடத்த போகிறேன். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது எல்லா விஷயங்களிலும் நிச்சயமாக உனக்கு வெற்றி தான் கிடைக்கும். நீ என்ன நினைக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காக நான் வேலை செஞ்சுக்கிட்டும் உன் வாழ்க்கையில் உனக்கு முன்னேற்றத்தை கொடுப்பதற்காகவும் போராடிக்கிட்டு இருக்கேன். இனிமே நீ கலங்கி நிற்கும்படியோ கவலைப்படும்படியோ எதுவுமே நடக்காது. நீ கேட்டதையெல்லாம் செஞ்சு கொடுத்து என் பிள்ளையான உன்னை நான் பெருமைப்படுத்துவேன். உன் வாழ்க்கையையும் நீ விரும்பிய பாதையிலேயே கொண்டு வந்து சேர்த்து உன்னுடைய கலக்கத்தை போக்கி நீ நினச்ச காரியங்களையும் உனக்கு வெற்றிகரமாக நல்ல விஷயங்களை நடத்தி தருவதற்காக தான் இப்போது உன்னை தேடி வந்தேன். நீ சந்தோஷமாக இருக்கும்போது மட்டும் இல்லாமல் உன்னுடைய துன்ப காலத்திலும் யார் உன்னுடன் துணையாக நட்பாக இருக்காங்களோ அவங்கள நீ முழுசாக நம்பலாம். நீ சிரித்து பேசும்போதும் சந்தோஷமாக இருக்கும்போதும் உன்கிட்ட காசு பணம் இருக்கும்போதும் உன்னிடம் பழகிறவங்கள நீ நம்புறதை விட கஷ்டமான சமயத்தில் நீ வருத்தப்படுற நேரத்தில் உனக்கு உறுதுணையாக உதவியாக யாராவது வந்து நின்னானா அவங்கள முழுசாக நீ எப்போதும் காலத்துக்கும் நம்பலாம். ஒரு சில பேர் அடுத்தவங்களை குறை சொல்லிக்கிட்டு அடுத்தவங்களுக்கு எதுவுமே தெரியலைன்னு மட்டம் தட்டிக்கிட்டு தனக்கு தான் எல்லாம் தெரியும் தான் பெரியவங்கிற போல நல்ல பேரை சம்பாதிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அடுத்தவனை மட்டம் தட்டி வாங்கக்கூடிய அந்த நல்ல பேர் யார் வாழ்க்கையிலையும் நிரந்தரமாக நிலைக்காதுன்றது இந்த உலகத்தில் பல பேருக்கு தெரியலை. அதனால தானே உன்னை மட்டம் தட்டிக்கிட்டு தான் பெரியவன்னு ஒரு சிலர் உன்னை சுற்றி இருக்கிற சொந்தத்தில் தன்னை பெரிய ஆளாக காட்டிக்கிட்டு இருக்காங்க. கலங்கி போயிருக்க உன் மனசுக்கு இந்த வராகி தாயின் அருள் இருக்கும்போது இனி நீ வருத்தப்படவே கூடாது. என்னுடைய பாதத்தை இறுக்கமாக நீ பிடிச்சிக்கிட்டினாலே உன் வாழ்க்கைக்கு தேவையான வெற்றிகளை எல்லாம் மிக சிறப்பாக நான் கொடுத்துருவேன். இந்த பிறப்பிலும் இனி வரப்போகும் பிறவிகளிலும் உனக்கு எந்த விதமான தீங்கும் யாரும் செய்யாத அளவுக்கு உனக்கு துணையாக நானே இருப்பேன். என்ன மீறி இனி உன் வாழ்க்கையில் எதுவுமே தப்பாக நடக்காது. அனைத்தையும் சரி செஞ்சு சந்தோஷங்களையும் சர்வ மங்களங்களையும் உன் வாழ்க்கையில் கொடுக்கணும்னு இந்த வராகியம்மா நான் முடிவெடுத்துட்டேன். நீ மனசார என்னை கூப்பிட்டினா நான் ஓடோடி வந்து உனக்கான விஷயங்களையெல்லாம் செஞ்சு கொடுத்துருவேன். மனிதர்கள் வேணும்னா மனிதர்களை ஏமாற்றலாம், ஆனால் கடவுளை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது தானே. நீங்கள் செய்கிற தப்பும் தவறுகளும் மற்றவங்களுக்கு வேணும்னா தெரியாமல் இருக்கலாமே தவிர இந்த வராகியம்மா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அடுத்தவனை மட்டம் தட்டி பேசி அடுத்தவனை ஏமாற்றி அடுத்தவன் சொத்தை அபகரித்து அடுத்தவங்க காசை ஏமாற்றி சம்பாதிச்சு நம்ம நல்லா வாழ்ந்துடலான்னு யார் நினச்சாலும் அது நிரந்தரமாக நிலைக்காதுங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும். என் அன்பு பிள்ளையே, நீ எதுக்கும் யாருடைய இதுக்கும் ஆசைப்பட மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனால் வாழ்க்கையில் இன்னும் நீ சில பாடங்களை கற்றுக்க வேண்டியிருக்கு. இப்போது நீ அனுபவிக்கிற இன்பமோ துன்பமோ எல்லாமே சில காலம்தான். இன்பம் வந்த உடனே அடுத்து துன்பம் வரும். துன்பம் வந்து போன பிறகு மறுபடியும் நிச்சயமாக இன்பம் வரும். இப்படி தான் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கும். நீ மனசில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கும் போது
ஏமாற்றங்கள் உனக்கு பெருசாக தெரியாது. இந்த உலகத்தில் ஏமாற்றமும் தோத்து போகிறமும் இயல்பான ஒன்று தான். ஐயோ நான் தோத்து போயிட்டேனேனோ கலங்கக்கூடாது, என்னை ஏமாத்திட்டாங்களேன்னு அழுகவும் கூடாது. என்ன நடந்தாலும் சரி, அடுத்து என்ன செய்யணும்னு பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பது தானே என் பிள்ளையான உனக்கு அடையாளம். நீ மற்றவங்க யாரையும் முழுசாக நம்பணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா மனிதர்கள் யாரும் அவங்களையே அவங்க முழுசாக நம்பவும் மாட்டாங்க, அவங்க மனசு சொல்கிறத அப்படியே ஏற்றுக்கவும் மாட்டாங்க. நொடிக்கு நொடி மனிதர்களுடைய மனசு மாறிக்கிட்டே இருக்குன்றது உனக்கே தெரியும் தானே. உன் வாழ்க்கையில் நீ ஒன்றை மட்டும் முழுசாக நம்பினா போதும். எதை செஞ்சாலும் சரியாக சிந்தனை செஞ்சு செயல்படுத்து. எதுக்கெடுத்தாலும் கோபப்படாத. வாழ்வது ஒரே ஒரு வாழ்க்கை, அதை அர்த்தமுள்ளதாக வாழ்ந்துட்டு போகணுமே தவிர அனாவசியமாக கோபப்பட்டும் ஆத்திரப்பட்டும் வருத்தப்பட்டும் அப்புறம் வேதனைப்படக்கூடாது. இதை புரிஞ்சுக்காத மனிதர்கள் வேணும்னா நான் தான் எல்லாங்கிற மாதிரி ஆணவத்தில் ஆடுவாங்க. ஆனால் எந்த மனிதர் எல்லாமே நான் தான், இந்த வராகி அம்மா தாங்கிறத புரிஞ்சுக்கிறாங்களோ அவர்களுக்கு ஒருபோதும் ஆணவம் வராது. உன் வாழ்க்கையிலையும் ஒவ்வொன்றையும் நான் தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். நினச்சது எதுவுமே நடக்கலையேன்னு சும்மா கவலைப்பட்டுக்கிட்டு நம்பிக்கை இல்லாமல் இனி நல்லதே நடக்காதுன்னு பயந்துக்கிட்டு உன் வாழ்நாளை வீணாக்காதே. நீ நினச்சது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும். உனக்காக நான் இருக்கேன். எந்த பயமும் இல்லாமல் நீ கவலையின்றி உன் வாழ்க்கையை வாழ தயாராக என் செல்லமே. உன் திறமையை மட்டும் நீ குறைவாக மதிப்பிட்றாத. ஏன்னா யானைக்கு எப்படி தன் பலம் தெரியாதோ அதே போல் உன்னை பற்றி உனக்கு தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். நீ யாரோ உன்னை வளர்த்து விட்டு இல்லை யாரோ உனக்கு உதவி செஞ்சு யாரோ உனக்கு கை தூக்கி விட்டு வளர்ந்து ஆளான பிள்ளை கிடையாது. எந்த சொந்த பந்த உதவியும் இல்லாமல் உனக்குன்னு பெருசாக சொத்து சுகமும் இல்லாமல் யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காம உன்னுடைய சுய உழைப்பால் சுய புத்தியால் உன்னுடைய சொந்த திறமையை மட்டுமே நம்பி முன்னேறிய என்னுடைய வெற்றிக்குரிய பிள்ளை அல்லவா நீ. உன்னுடைய உழைப்பாலையும் திறமையாலையும் தான் நீ ஓரளவுக்கு நல்ல பேர் வாங்கி வச்சிருக்க. அதன் மூலமாக இன்னும் நாளுக்கு நாள் நீ உயர்ந்து கொண்டே போவாய். யாருடைய ஆதரவும் இல்லாமல் உன் பாதையை நீயே உருவாக்கிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க உன்னுடைய நேர்மையும் தன்னம்பிக்கையும் எனக்கு பிடிச்சதால தான் உன் வாழ்க்கையில் எப்படியாவது உனக்கு நல்லது செஞ்சிடணும், இப்போது கஷ்டப்படுவதையெல்லாம் மாற்றி அமைச்சு உன் இஷ்டப்படி எல்லாத்தையும் நடத்தி வச்சிடணும்னு உனக்கான சந்தோஷத்தை தரும் விதத்தில் இந்த வராகியம்மா நானே உன்னை தேடி வந்திருக்கேன். இன்னும் உன்னை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வர்றேன். நீ எந்த சந்தர்ப்பத்திலும் மனத்தளர்ச்சி அடையாமல் உறுதியோடு முன்னேறிப்போ. எப்போதுமே உனக்கு துணையாக நான் இருப்பேன் என் செல்லமே. சோர்ந்து போய் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் நீ மூளையில் முடங்கி உட்காரணும்னு நினச்சாலும் இந்த வராகியம்மா உன்னை அப்படி விடமாட்டேன். என் அருள் மூலமாக உனக்கு தைரியம் கொடுத்து உன்னை மறுபடியும் எழுந்து வேலை இருந்தாலும் இந்த வராகி அம்மாவு மேலே நீ வச்சிருக்க பக்திங்கிறது உனக்கு தைரியத்தை கொடுத்து உத்வேகத்தை கொடுத்து உன் இருளான வாழ்க்கைக்கும் நிச்சயமாக ஒளியை கொடுக்கும். நீ கலங்காதே என் செல்லமே. உன்னை மதிக்காத இடத்துல நீ மண்ணை கூட மிதிக்காத. உனக்கு பொருந்தாத உன் குணத்துக்கு ஒத்து வராத மனிதர்கள் இருக்கும் இடத்துல போய் நீ சேர்ந்து உட்காரணும்னு நினைக்காத. உன்னை விரும்புகிறவங்களை நீ தேடி போகலாம், விரும்பாத வீட்டுக்கு விருந்தினராக கூட போகாதே என் செல்லமே. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லாமே மாறதான் போகுது. ஆனால் ஒரே நாளில் மாறாது. நீ மன உறுதியோடு இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு முழுமையான சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுப்பேன். உன் மனசு தான் விளைநிலம் போல. அந்த விளைநிலத்தில் நீ என்ன விதைகளை போடுறியோ அப்படி உன் மனசில் நீ போடுற எண்ணங்களை பொறுத்து தான் உன் வாழ்க்கையில் அது நல்ல பயிராக முளைச்சி வரும். நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கிறதால தான் இந்த வராகி அம்மாவுக்கு உன்னை பிடிச்சி போய் உன்னை தேடி வந்தேன். சில பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு நீயே அதை யோசனை பண்ணி தீர்க்க முயற்சி செய்வது தான். மற்றவங்க கிட்ட போய் நீ அதை சொல்லி
பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடச்சிரும்னு மட்டும் யோசிக்காத. எந்த கஷ்டம் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் நீ என்கிட்ட வந்து சொல்லும்போது தான் அதற்கு ஒரு முடிவும் மாற்றமும் திருப்பமும் வந்து சேரும். என்னை முழுசாக நம்புகிற என் அன்பு பிள்ளையான உன்னை சுற்றி என்ன நடக்கணுங்கிறத நான் ஏற்கனவே முடிவு செஞ்சிட்டேன். உன் எண்ணங்களும் உன்னுடைய உணர்வுகளும் சிந்தனைகளும் சொற்களும் செயல்களும் எப்போதுமே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நல்லது செய்வதாக மட்டுமே இருக்கும் பட்சத்தில் நீ என்னை தேடி கூட வரவேணாம். எல்லாத்தையும் சரியாக செய்யக்கூடிய உன்னை தேடி இந்த வராகியம்மா நானே நிச்சயமாக வந்து சேர்வேன். காலம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இந்த வராகியம்மா வெறுமையாக இருக்கக்கூடிய உன் வாழ்க்கையை மாற்றி வசந்த காலமாக வெற்றி காலமாக மாற்றி தருவேன் என் செல்லமே. இந்த பிரபஞ்சத்தில் எவ்வளவோ பேராற்றல்கள் நிறைஞ்சிருக்கும்போது என்னுடைய அன்பு பிள்ளையான உன்னை தேடி நான் எதுக்காக வந்திருக்கேன் தெரியுமா? நேர்மையும் நியாயமும் திறமையும் நல்ல குணமும் இருக்கிறதால தான். எது உனக்கு கிடைக்காம போனாலும் அதை பார்த்துக்கிட்டு இந்த வராகியம்மா சும்மா இருக்க மாட்டேன். உன்னை விட்டு போவதையெல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சுட்டு உன்னை தேடி உன்னை நாடி வருவதையெல்லாம் உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன். மாயையான விஷயங்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலகி போகும்படி செஞ்சு உனக்கான நல்லதை உன்னிடமே கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது இந்த வராகியம்மா என்னுடைய பொறுப்பு. சந்தர்ப்பமும் வாய்ப்பும் கிடச்சிச்சுன்னா திறமையற்றவன் கூட வாழ்க்கையில் உயர்ந்து வசதியானவனா பணக்காரனா இருப்பான். ஆனால் அந்த வாய்ப்பு கிடைக்காததால தான் சில திறமையானவர்கள் கூட இருந்த இடம் தெரியாமல் தவிச்சுக்கிட்டும் கஷ்டப்பட்டுக்கிட்டும் வருத்தப்பட்டுக்கிட்டும் வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. என் அன்பு பிள்ளையே, நிறைய தகுதியும் திறமையும் இருக்கக்கூடிய உனக்கு நான் நிச்சயமாக வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர்றேன். அந்த வாய்ப்பை இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு நீயும் முயற்சி செஞ்சு உன் வாழ்க்கையில் வெற்றியை பெற்றுவிட வேண்டும் என் செல்லமே. இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சோம் நம்ம இப்படியே இருக்கோமே நினச்சி வருத்தப்படாத. ஒன்றுமே தெரியாதவன் படிக்காதவன் எதுவுமே வேலை செய்யாதவன்லாம் என்னென்னவோ செஞ்சு சம்பாதிச்சு நல்லா வாழ்க்கையை வாழும்போது நம்ம மட்டும் இப்படி கஷ்டப்படணுமா நினச்சி நீ வருத்தப்படாத. அவங்களுக்கு கொஞ்ச காலத்திலே அவங்கவங்க செஞ்ச நன்மைக்கும் தீமைக்கும் பலனை அனுபவிப்பது போல உன்னுடைய நல்ல விஷயங்களுக்கும் உன் திறமைகளுக்கும் சேர்த்து உன் வாழ்க்கையை நான் உயர்த்தி காட்டுறேன். நீ உழைப்பை மட்டும் கைவிட்றாத. உனக்கான நேரமும் காலமும் நிச்சயமாக உனக்கு வெற்றியை தரும். இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ வருத்தப்படவே கூடாது. இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களின் மனசுலையும் வலிகளும் வேதனைகளும் வார்த்தைகளில் சொல்ல முடியாத கஷ்டமும் இருக்க தான் செய்து. வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாமல் சத்தம் போட்டு அழுகவும் முடியாமல் மனசுக்குள்ளேயே கலங்கிக்கிட்டு உருகிக்கிட்டு மருகிக்கிட்டு இங்கு 1000 பேர் வருத்தத்தோடு வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற? உன் கவலைகளையும் வேதனைகளையும் உன் வலியையும் போக்கி உனக்கான நல்லதை செய்வதற்காகவே இந்த வராகியம்மா நான் இருக்கேன்ற எண்ணத்தோட தைரியமாக இரு. எதுவாக இருந்தாலும் நீ பார்க்குற கண்ணோட்டத்தை பொறுத்து தான் உன் வாழ்க்கை அமையும். நீயே பாரு, உனக்கு பிடிச்சவங்க யாராவது தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அதை பெருசாக அதை நினச்சிக்காம சரின்னா அவங்கள மன்னிச்சு விட்டுற. இதுவே உனக்கு பிடிக்காதவங்க ஒரு சின்ன தப்பு, அது தப்பாக கூட இருக்காது, ஏதோ ஒரு சிறு கவனக்குறைவால் ஏதாவது செஞ்சிட்டாலும் உடனே அதை பெரிய மலை போல குற்றமாக கருதி அவங்கள திட்டி சண்டை போட தானே செய்கிற. நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் எல்லா மாதிரியும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒரே மாதிரி பார்க்க பழகு.